Hello friends, welcome to my channel S3 Tech. இந்த வீடியோ எதை பற்றினா ஒரு 24024 dual supply எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா சர்வோ பிராண்டோடது. இதில் 2 டேப்பிங் இருக்குது, 24024 5 ஆம்ஸும் 12012 1 ஆம்ஸும் இருக்குது. இது ஒரு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரு. இதுக்கு வந்து ரெக்டிஃபையருக்கு வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான காம்பனன்ட்ஸ் தான். 2 கெப்பாசிட்டரு கெல்ட்ரானில் 5000 மைக்ரோஃபேரடில் 50 வோல்ட்டு, சேம் ரெண்டும் ஒரே இது. அண்டு ஒரு 3 டயோடு, இது மெட்டல் டயோடு. அண்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த PCB போர்டு. இந்த போர்டும் நமக்கு ரெடிமேடாக கிடைக்கும். இதில் ஒன்று என்னென்னா, நமக்கு வந்து ரெகுலேட்டர் எதுவும் போட முடியாது, டைரெக்டாக டியூல் சப்ளை மட்டும்தான் எடுக்க முடியும். 12012 இல்லை 5 வோல்ட் ரெகுலேட்டரோ இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த போர்டில் வராது. இந்த போர்டு கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த கெப்பாசிட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கெப்பாசிட்டரோட டெர்மினல் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் டெர்மினலில் வந்து பார் மாதிரி போட்டிருப்பாங்க சின்னதாக. அதே மாதிரி போர்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு ஷேட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டயோடு. இந்த மெட்டல் டயோடு ஃபிக்ஸ் பண்ணுறதுல நிறைய கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் இவங்க கரெக்டான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டெர்மினல் மாற்றி கொடுத்தாலும் நமக்கு வந்து அது உள்ளே ஃபிக்ஸ் ஆகாது. எக்ஸாக்டான ஒரே ஒரு டெர்மினல் மட்டும்தான் கரெக்டாக உள்ளே மேட்ச் ஆகும். அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உள்ள டயோடோட டைரெக்ஷன் கரெக்டாக இருக்கும், பொலாரிட்டிலாம். ஸோ நமக்கு பிரிட்ஜாக கன்வெர்ட் ஆகிட்டு அது நமக்கு அவுட்புட்டில் ரெக்டிஃபை பண்ணி வோல்டேஜ் கொடுக்கும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டர் வந்து ஃபில்டர் ஆக்ட் பண்ணி நமக்கு பியூர் டிசியாக கொடுக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கட் பண்ணிவிட்டு சால்டர் பண்ணிட்டேன். அதாவது மெட்டல் டயோடோட லெக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக கொஞ்சம் நிறையா பெருசாக இருந்ததுனால நான் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன், எனக்கு இடிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஒயரிங்க்கு 12012 1 ஆம்ஸுக்கு 1000 மைக்ரோஃபேரடில் 35 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்றும் 2 1 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு ஃபேனுக்கோ இல்லை அதுக்கப்புறம் ஒரு 12 வோல்ட் போட்டு யூஎஸ்பிக்கோ யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ போர்டு நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். அவுட்புட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 37.9 வோல்ட், 37.8, 37.9 வோல்ட் நெகட்டிவ்லேயும், சேம் 37.8 வோல்ட் பாசிட்டிவ்லேயும் கிடைக்கிது. ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு 24024 டியூவல் சப்ளை ரெடி பண்ணியாச்சு. இந்த 1 ஆம் செக்ஷனில் ரெக்டிஃபை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19 வோல்ட் சம்திங் வரும். 19.7 வோல்ட் 7 வோல்ட் வருது. ஸோ நான் அதை ஃபேனுக்கோ இல்லை 5 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டு யூஎஸ்பி போர்டுக்கோ யூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஒரு செட்டப் தான் இந்த டியூவல் சப்ளை. இந்த டைப் PCB போர்டு வந்து நமக்கு ரொம்பவுமே ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். பட் என்னென்னா, நமக்கு 12 வோல்ட் செக்ஷனுக்கான இது வந்து நம்ம தனியாக தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், இதில் இன்பில்டாக வராது. அந்த டைப்பும் இருக்குது. அண்டு இதுக்கு முன்னாடி நான் வந்து 12012 எப்படி டியூவல் சப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தார் அதோட டெக்னிக்கல் டீட்டெயிலாம் ஆட் பண்ண சொல்லி. ஸோ நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இது ரிலேட்டடான டெக்னிக்கல் டேட்டா எல்லாத்தையுமே நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.